இரண்டு மனங்கள் இணைவது திருமணம் என்று ஆண்டோர் சொல்லுவார்கள். இப்படி இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த விருந்து அளிப்பதிலே மிக முக்கியமாக இதை நாம் கூறுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, விருந்தினர்களை அமரச் செய்து எல்லா உணவு வகைகளையும் பரிமாறுவது. இப்படி பரிமாறுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தேவையில்லாதவற்றை ஒதுக்கி விடுவார்கள். அப்படி ஒதுக்கி விடும்போது அந்த உணவு பண்டமானது விரயமாகி விடுகிறது. இன்னொன்று, விருந்தினர்களை அமரச் செய்து அதன் பிறகு இலையை போட்டு அப்படி பரிமாறும் போது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருளை மட்டும் வாங்கிக் கொள்ளுவார்கள். அப்படி வாங்கிக் கொள்ளும் போது உணவுப் பொருளானது விரயமாகாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஆக மூன்றாவதாக பஃபெட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதிலையும் அந்த உணவுப் பொருளுடைய பெயரெல்லாம் குறித்து தொங்க விட்டிருப்பார்கள். உறவினர்கள் தங்களுக்கு தேவையான உணவை மட்டும் பெற்றுக்கொண்டு சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுகிற நேரத்தில் உணவானது விரயமாகாமல் இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பட்டினி சாவு என்பது உலகத்தில் எங்கெங்கே நடந்து கொண்டிருக்கு. ஒருவேளை உணவு இல்லாமல் கூட மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார். இதை மனதில் கொண்டு இந்த உணவுப் பொருளை விரயம் செய்யாமல் நாம் சாப்பிட வேண்டும். இதை மனதில் கொள்ள வேண்டும். வீட்டிலும் கூட நாம் என்ன செய்யலாம்? உணவுப் பொருளை விரயம் செய்யாமல் தேவையான அளவுக்கு சமையல் செய்து தயார் செய்து சாப்பிடலாம். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.